ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் எதுக்கு முன்னாடி மை ஹீரோ அகாடமியோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து மை ஹீரோ அகாடமியா சீசன் 1ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான பவரும் இல்லாத நம்ம ஹீரோ இசுக்கு வந்து பல அவமானங்களை சந்திக்கிறான். அதுபோக அவனோட ஸ்கூல்லையும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அப்படி இருந்தும் எந்த பவரும் இல்லாத இசுக்கு வந்து அந்த மான்ஸ்டரை தாக்குறதுக்கே போறான். அந்த சமயத்துல ஆல்மைட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம இசுகு கிட்ட கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மைட் வந்து என்னோட பவர்ஸை உன்கிட்ட கொடுக்க நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இசுக்கு ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சொன்னேன் ஆல்மைட் வந்து ஆமா, என்னோட பவர்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல நியூஸ் கம்பெனிஸ்லாம் முயற்சி பண்ணாங்க. பல ரிப்போர்ட்டர்ஸ் என் வாயில இருந்து உண்மையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் எடுத்தாங்க. பட் ஆனா நான் யார்கிட்டயுமே சொல்லல. மக்களுக்கு நான் பிறப்பிலேயே சூப்பர் ஹீரோன்னு நம்ப வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். பட் ஆனா என்னோட பவர்ஸ் வந்து வேற சூப்பர் ஹீரோ மூலியமா தான் இன்ஹெரிட் ஆச்சு. அந்த பவரோட பேரு ஒன் ஃபார் ஆல். அது ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ்ட இருந்தும் மாறி மாறி வரும். அதனால தான் அந்த பவருக்கு ஓவர் பவர் இருந்தது. அது இப்போ உனக்கு வர போகுது. உன்னோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பார்த்து நான் உண்மையிலேயே மெய்சிலிருத்து போயிட்டேன். பட் ஆனா அந்த பவரை உன்னோட உடம்பு ஏத்துக்கணும்னா அதுக்கான பலத்தை நீ கண்டிப்பா கொண்டு வந்தாகணும். அப்படி இல்லாம அந்த பவர் உன்னோட உடம்புக்குள்ள வந்ததுன்னா உன்னோட உடம்பே வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நீ அதுக்கான அதிகபட்ச ட்ரைனிங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சரியா 2 நாள் கழிச்சு அகோபா முனிசிபல் பீச் பார்க்க வந்து காட்டுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்மைட்டை இழுக்கிறதுக்கு இசுக்கு வந்து பயங்கரமா போராடிக்கு இருக்கான். பட் ஆனா அவனால இழுக்கவே முடியல. சொன்னே இசுக்கு வந்து உங்களை எப்படி என்னால இழுக்க முடியும், நீங்க 255 கிலோ இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்மைட் வந்து இதெல்லாம் உன்னோட ட்ரைனிங்கோட ஒரு பார்ட் தான். இந்த பார்க்க சுத்தி பாரு, இங்க நிறைய குப்பைகள் இருக்கு. அது போக இங்க இல்லீகலா கூட பல பேர் குப்பைகளை வந்து போடுறாங்க. பல வருஷமா யாருமே இந்த இடத்தை கண்டுக்கிறதே கிடையாது. உண்மையான சூப்பர் ஹீரோக்கு அடையாளம் தன்னோட பவரை வச்சு மத்தவங்களை காப்பாத்துறது மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்களுக்கு உதவி பண்றதும் தான். சோ உன்னோட உடம்ப நீ உருவாக்கணும்னா மக்கள் உதவியில இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருக்க இந்த மொத்த குப்பைகளையும் நீ வந்து கிளீன் பண்ணியாகணும். இதுதான் நீ ஹீரோவாகிறதுக்கு நீ செய்யக்கூடிய முதல் படி. அப்படி பண்ணா மட்டும்தான் நீ யூஏ ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இசுக்கு வந்து என்ன சொல்றீங்க, இன்னும் 10 மாசத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது, அதுல நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்மைட் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த அமெரிக்கன் ட்ரீம் பிளானோட ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்குவோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இசுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்றான். அந்த ட்ரைனிங் பண்றப்ப அவன் பயங்கரமா டயர்ட் ஆகுறான். இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்க விடாமுயற்சினால பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிக்கிருக்கான். சரியா 10 மாசம் முடிய போறதுக்குள்ள இசுக்கு அந்த மொத்த பார்க்கையுமே வந்து கிளீன் பண்ணிடுறான். அது போக அவனோட உடம்பையும் பயங்கரமா மெருகேற்றி அவனோட உடம்புல பயங்கரமான மசில்ஸையும் கொண்டு வந்துடுறான். சொன்னே ஆல்மைட் வந்து சரி, நான் ப்ராமிஸ் பண்ணபடி என்னோட பவரை நான் உன்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மைட் வந்து அவரோட தலைமுடியில இருந்து ஒரு முடியை பிச்சு இதை நீ சாப்பிட்டாகணும், அப்பதான் என்னோட டிஎன்ஏ உன்னோட உடம்புக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிச்சு கொடுக்கறாரு. சோ அதை பார்த்ததும் இசுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இதை நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்றப்ப அப்படியே அடுத்து கட் பண்ணீங்கன்னா யூஏ ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இசுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே வரும் பொழுது டப்புன்னு கீழே விழுக போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம இசுக்கு வந்து கீழே விழுக விடாம காப்பாத்திடுறான். சொன்னே இசுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இசுக்கு வந்து தான் ஒரு பொண்ணு கிட்ட பேசினதே ஒரு மிகப்பெரிய சாதனையா நினைச்சு பயங்கரமா குதிச்சுக்கு இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பில்டிங் குள்ள போயிடுறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி சொல்லிக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க இந்த 7 லெட்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒன்ன வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க சூஸ் பண்ணி தான் உங்க கையில ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல தான் நீங்க எந்த பாக்ஸ்ல எந்த ரூம்ல போக போறீங்கன்னு டீடைல்ஸா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப கட்சுகியும் இசுக்குவும் அவங்களோட கார்டை வந்து பாக்குறாங்க. சோ அது ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் சென்டர்ஸா இருக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 4 வகையான வில்லன்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க டிஃபீட் பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா ஆகும். ஒரு வில்லன்ஸ்க்கு 1 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல 4வது வில்லன் பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லாத 0 பாயிண்டா தான் இருக்கும்.
பட் ஆனா நீங்க அந்த வில்லன் கூட மோதாம அந்த வில்லன்ட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணணும். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பிராக்டிகல் எக்ஸாம் போறதுக்காக அங்க இருக்க மிகப்பெரிய கேட்டு கிட்ட வந்து நின்னுக்கு இருக்காங்க. சோ அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கர உற்சாகத்தோட நின்னாலும் நம்ம இசுக்கு மட்டும் பயத்துல பயங்கரமா நடுங்கிக்கு இருக்கிறது தெரியுது. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.